ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில் ரிசல்ட் எல்லாமே வெளியாகிடுச்சு. ஒரு 8 மாவட்டத்தை தவிர மீதி இருக்கிற மாவட்டம் அனைத்துக்கும் ரிசல்ட் வெளியாகிடுச்சு. ஸோ இந்த 2025 மற்றும் 26க்கு ரேஷன் கடையுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்போ வெளியிட போகிறாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும், இந்த ஆண்டு நடைமுறைகள் என்னவாக இருக்கும், இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நாம் பார்க்கலாம். வாங்க மக்களே, நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் 2024 நவம்பர் டிசம்பரில் நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. அதோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 6 மாதத்திற்கு பிறகு 7 மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்தில் ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. ஜூலையில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு 7-8 மாவட்டம் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. மீதி இருக்கிற 29-30 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் ஆகிடுச்சுங்க. சென்னை, கோவை, திருவள்ளூர், தேனி, கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஒருவேளை இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக ஆட்களை அதிக அளவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஆடியோ அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட் நான் பார்க்குறப்ப இந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட் இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த ஆண்டில் அடுத்த வேக்கன்சிஸ் எடுக்கிறப்ப நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதிகாரிகள் வட்டாரத்துலேருந்து இந்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் நமக்கு முடிவுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷன் கடையில் பொறுத்த வரைக்கும் ஆட்சேர்ப்புகள் அதிக அளவில் போயிட்டே இருக்கிறதுனால இந்த ஆண்டு 2025 மற்றும் 26 டிஎன்பிடிஎஸில் அதிக அளவு வேக்கன்சிஸை கொண்டு வரலாம். ஸோ ரேஷன் ஷாப்புடைய வேலை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வேலை விண்ணப்பதாரர்களுக்கு அழைத்து வருகிறது. ஸோ ஒவ்வொரு செயலிலுமே காலாவதியான ரேஷன் கடைகள் காலியிடங்கள் அழகும் வேட்பாளர்கள் இந்த பக்கத்தை பார்ப்பதன் மூலம் அதிகாரப்பூர்வ விண்ணப்பங்கள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. ஸோ ரேஷன் கடையில் அதிகாரப்பூர்வமான விண்ணப்பங்கள் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கூடுதலான காலியிடங்கள், ஏன்னா போன ஆண்டே பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு 100 பேர், 50 பேர், 5 பேர், 10 பேர்னு போட்டாங்க. ஸோ இந்த டைம் அமைச்சரும் சொல்லிட்டாங்க, ஏன்னா மீதி இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம் இந்த 2026-25. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் நெருங்கினதுனால ரேஷன் கடையில் அதிகப்படியான அளவு பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையை நிரப்ப போகிறாங்க. ஏன்னா ரேஷன் கடை வாயிலாக தான் அரசுடைய பலதரப்பட்ட நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையணும். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் நிறைய விதமான பொருட்களை வியாபாரம் பண்ணலாம், அரசுக்கு இதன் மூலமாகவும் வருவாயை ஈட்டலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட 7000 8000 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 2025 ஸோ வரும் மாதங்களில் இருக்கும். இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். 2025 ரேஷன் கடையுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இதை நீங்கள் வழக்கம் போல் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு அந்த சான்றுகள் எல்லாமே எடுத்துகிட்டு நேரடி நேர்காணலுக்கு வர சொல்லுவாங்க. அந்த நேர்காணலில் பல கேள்விகள் எல்லாமே கேட்பாங்க. அந்த கேள்விகளை கேட்டுட்டு அதில் செலக்ட் செய்கிற நபர்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஒவ்வொரு ஆண்டுமே நியமித்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிக அளவு வேக்கன்சிஸ் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர்கள் ஒரு 4900 பேரும், கட்டுநர்கள் பார்த்திங்கன்னா 3900 பேரும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓராண்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடாக, ஸோ இப்போ ஆல்ரெடி ஒர்க்குக்கு போனவங்க எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆடி வாங்கிட்டு போவாங்க. இவர்களுக்கு ஒரு முதல் ஆண்டு ட்ரைனிங் பீரியடாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முதல் வருஷம் பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அடுத்த ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மக்களே. ஸோ ரேஷன் ஷாப்பில் விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள். விண்ணப்பம் ஓரிரு தினங்களில் வந்துவிடும். ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில் ரிசல்ட் எல்லாமே வெளியாகிடுச்சு. ஒரு 8 மாவட்டத்தை தவிர மீதி இருக்கிற மாவட்டம் அனைத்துக்கும் ரிசல்ட் வெளியாகிடுச்சு. ஸோ இந்த 2025 மற்றும் 26க்கு ரேஷன் கடையுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்போ வெளியிட போகிறாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும், இந்த ஆண்டு நடைமுறைகள் என்னவாக இருக்கும், இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நாம் பார்க்கலாம். வாங்க மக்களே, நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் 2024 நவம்பர் டிசம்பரில் நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 6 மாதத்திற்கு பிறகு 7 மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்தில் ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. ஜூலையில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாவட்டம் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. மீதி இருக்கிற 29-30 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் ஆகிடுச்சுங்க. சென்னை, கோவை, திருவள்ளூர், தேனி, கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஒருவேளை இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஆட்களை அதிக அளவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஆடியோ அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்து நான் பார்க்குறப்ப இந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட் வந்து இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த ஆண்டில் அடுத்த வேக்கன்சிஸ் எடுக்கிறப்ப நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்பு, அதிகாரிகள் வட்டாரத்துலேருந்து இந்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் நமக்கு முடிவுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷன் கடையில் பொறுத்த வரைக்கும் ஆட்சேர்ப்புகள் அதிக அளவில் போயிட்டே இருக்கிறதுனால இந்த ஆண்டு 2025 மற்றும் 26ல் டிஎன்பிடிஎஸில் அதிக அளவு வேக்கன்சிஸை கொண்டு வரலாம். ஸோ ரேஷன் ஷாப்புடைய வேலை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வேலை விண்ணப்பதாரர்களுக்கு அழைத்து வருகிறது. ஸோ ஒவ்வொரு செயலிலுமே காலாவதியான ரேஷன் கடைகள் காலியிடங்கள் அழகும் வேட்பாளர்கள் இந்த பக்கத்தை பார்ப்பதன் போது அதிகாரப்பூர்வ விண்ணப்பங்கள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. ஸோ ரேஷன் கடையில் அதிகாரப்பூர்வமான விண்ணப்பங்கள் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கூடுதலான காலியிடங்கள், ஏன்னா போன ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு 100 பேர், 50 பேர், 5 பேர், 10 பேர்னு போட்டாங்க. ஸோ இந்த டைம் அமைச்சரும் சொல்லிட்டாங்க, ஏன்னா மீதி இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம் இந்த 2026-25. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் நெருங்கினதுனால ரேஷன் கடையில் அதிகப்படியான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையை நிரப்ப போகிறாங்க. ஏன்னா ரேஷன் கடை வாயிலாக தான் அரசுடைய பல தரப்பட்ட நலத்திட்டங்கள் வந்து மக்களை சென்றடையும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் நிறைய விதமான பொருட்களை வியாபாரம் பண்ணலாம், அரசுக்கு இதன் மூலமாகவும் வருவாயை ஈட்டலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட 7000-8,000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஸோ வரும் மாதங்களில் இருக்கும். இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். 2025 ரேஷன் கடையுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இதை நீங்கள் வழக்கம் போல் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு அந்த சான்றுகள் எல்லாமே எடுத்துகிட்டு நேரடி நேர்காணலுக்கு வர சொல்லுவாங்க. அந்த நேர்காணலில் பல கேள்விகள் எல்லாமே கேட்பாங்க. அந்த கேள்விகளை கேட்டுட்டு அதில் செலக்ட் செய்கிற நபர்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஒவ்வொரு ஆண்டுமே நியமித்துட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வேக்கன்சிஸ் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர்கள் ஒரு 4,900 பேரும், கட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3,900 பேரும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடாக, ஸோ இப்போ ஆல்ரெடி ஒர்க்குக்கு போனவங்க எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போவாங்க. இவர்களுக்கு ஒரு முதல் ஆண்டு வந்து ட்ரைனிங் பீரியடாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அடுத்த ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மக்களே. ஸோ ரேஷன் ஷாப்பில் விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள். விண்ணப்பம் ஓரிரு தினங்களில் வந்துவிடும். ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.